குருவே சரணம். ஒரு முறை ராமானுஜர் திருப்பதி மலையடி வாரத்தில் தன் சீடர்களுக்கு வேத பாதங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்கார். அப்போது அந்த வழியாக ஒரு மோர் விற்கும் பெண்மணி ஒருத்தவங்க நடந்து வர்றதை அவங்க சீடர்கள் பார்க்குறாங்க. மோர் குடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அந்த சீடர்களுக்கு இருந்தாலும் அந்த பெண்ணை அழைத்து நம் மோர் இப்போது சாப்பிட்டோம் அப்படின்னா குரு சொல்லி கொடுத்துட்ருக்கிற பாடத்தில் தடை ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூவாக அந்த பாடத்தில் கவனம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பெண் அந்த சீடர்களுடைய கூட்டத்தை பார்த்து, இன்றைக்கி நம்ம இங்கே மோர் விற்றோம் அப்படின்னா நிறையா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோரை அவங்க இறக்கி வைக்கிறாங்க. அப்போது மாணவர்களுக்கு அந்த மோர் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை இருக்கிறத ராமானுஜர் தெரிஞ்சுக்கிட்டு கஞ்சாடையில் சைகை காமிக்கிறார். அப்போ மாணவர்கள் ரொம்ப ஆனந்தமாக அந்த மோர் விற்கிற பெண்மணிக்கிட்ட போய் வயிறு நிறையா மன நிறைவாக மோர் நிறையா சாப்பிட்டாங்க. அந்த பெண்மணி பார்த்திங்க அப்படின்னா குரு மேலே இருந்த அந்த ஒரு பக்தியில் பணம் கேட்கல. ராமானுஜர் கேட்குறாரு, இந்த மோருக்கெல்லாம் எவ்வளோ பணம் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சுவாமி, எனக்கு பணமெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிடுறாங்க. அப்போ வேறு என்ன வேணும், மோர் விற்றதுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் காசை வச்சு என்ன சாமி பண்ண போகிறேன், எனக்கு இந்த முக்தி மோட்சம்னு சொல்கிறாங்களே அது இருந்தால் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாணவர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு முக்தி மோட்சம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. மாணவர்களுக்குள்ளேயே பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ குரு சொல்கிறார், ஏம்மா, இந்த முக்திக்கும் மோட்சத்துக்கும் எனக்கும் ஆகட்டும் இங்கே இருக்கிற சீடர்களுக்கு ஆகட்டும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, அதை நாங்கள் பண்ணவும் முடியாது. மலை மேலே இருக்கிறாரில்ல வெங்கடாஜலபதி, அவரை போய் பாருங்கள், நீங்கள் கேட்குறத அவரால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்கிறார். அட ஏன் சாமி நீங்கள், நான் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அவர் கண்ணை திறந்து பார்க்குறதும் இல்லை, காது கொடுத்து கேட்குறதும் இல்லை, வாயை திறந்து ஒரு பதிலும் சொல்கிறதில்ல. அப்போ இருந்து நான் அவர்கிட்ட கேட்குறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறதில்ல சுவாமி, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால் பதில் சொல்லாமல் இருந்திருப்பார். நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு திரும்பவும் ராமானுஜர் சொல்கிறார். அவர் சொல்கிறதுல அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை வரலை. இல்லை சாமி, எனக்கு நீங்களே அதை கொடுங்களேன், தயவு பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. ஒரே விடாப்பிடியாக ராமானுஜர்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அவர் ஒரே பிடிவாதமாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். திரும்ப திரும்ப நீங்கள் பகவான்கிட்ட கேளுங்க, அவரால் தான் அதை கொடுக்க முடியும்னு சொல்லி அதே பதிலை சொல்லிகிட்ருக்கிறார். சரி சாமி, எனக்கு நீங்கள் தர வேண்டாம், எனக்கு நீங்கள் ஒரு சீட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் உடனே சீடர்கள்கிட்ட இருந்து ஒரு பனை ஓலையை வாங்கி அதில் எழுதுகிறார், இந்த மோர் விற்கும் பெண்ணிற்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதி கொடுக்குறார். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களும் வாங்கி படிக்கிறாங்க. அந்த பெண்ணிற்கு, மோர் விற்கும் பெண்ணிற்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அந்த பெண்ணு அந்த ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நேராக அந்த பொண்ணு வெங்கடாஜலபதியை பார்க்க போகிறாங்க. மலையில் ஏறி போகிறாங்க. அங்கே போகும்போது குரு முன்னாடி இருக்கிற அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் எங்கே போகிற நில்லுன்னு சொல்லும்போது, இல்லை, நான் சாமியை பார்க்க போகிறேன், இந்த மாதிரி கீழே மலையடி வாரத்தில் ஒரு சாமி எழுதி கொடுத்தாங்க, அதை அவர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வாங்கி அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் படிக்கிறாங்க.
படிக்கும்போது இந்த மாதிரி முக்தி மோட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவங்களுக்கு அது ஒரு சிரிப்பாக இருந்தாலும், ஏளனமாக பார்த்தாலும், ஆனால் அது எழுதியது ராமானுஜர் கீழே எழுதி கையொப்பம் போட்டிருக்கார். அதுக்காக அவங்க எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அப்படியே அந்த ஓலையை வாங்கிட்டு போய் பெருமாள் கிட்ட நீட்டும்போது அவர் வலது கையால் அந்த ஓலையை வாங்கி பார்க்குறார். இந்த மாதிரி எழுதியிருக்கிறத பார்த்துட்டு, உனக்கு முக்தியையும் மோட்சத்தையும் தந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன அடுத்த கணம் விஷ்ணு தூதர்கள் எல்லாம் வானத்திலிருந்து புஷ்ப வாகனத்தில் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வைகுண்டம் போயிடுறாங்க. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, குரு ஒருத்தரை கை காமிச்சு என்ன விஷயத்துக்காக சொல்கிறாரோ அதை தெய்வம் நிச்சயம் நம்மளுக்கு செய்து கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் குரு கை காமிக்கிற ஆள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவருடைய பின்னணி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், பைத்தியக்காரனாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் யாரை பார்த்து கை காமிச்சு என்ன விஷயத்துக்காக அவருக்கு பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக அந்த பக்தனுக்கு தெய்வம் கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதாவது தெய்வ பக்தியால் முடியாதது குரு பக்தியால் முடியும் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய நீதி. குருவின் மீது நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, திடகாத்திரமாக இருக்கணும் அப்படின்ற எல்லளவும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை குரு சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கார். நம்மளுடைய எல்லா பிரார்த்தனைகளுக்கும் அவர் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்ற அந்த திடகாத்தமான அந்த ஒரு நேர்மறையான நம்பிக்கையோடு அவர்கிட்ட நம்ம அவருடைய காலில் நம்ம சரணாகதி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்றத சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. குருவே சரணம்.